திருப்பூரில் பேக்கரியில் வாங்கிய பன்னில் பல் கண்டெடுக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. காங்கேயம் சாலையில் செயல்படும் JK கேக் ஷாப் பேக்கரியில் 2 தினங்களுக்கு முன் பெண் ஒருவர் வாங்கிய பன்னில் பல் இருந்ததைக் கண்டு கடும் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து பேக்கரி உரிமையாளரிடம் கேட்டபோது அவர் அலட்சியமாக பதிலளித்ததால் கோபமடைந்த அந்த பெண் பேக்கரியில் பன் தயாரிக்கும் இடத்தை வீடியோ எடுக்க தொடங்கினார். அதன் பிறகே பேக்கரி உரிமையாளர் தனது தவறை ஒப்புக்கொண்டார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அப்படியே போட்டோ எடுத்துக்கலாம். JK கேக் ஷாப் தானே? திருப்பூருக்கு JK கேக் ஷாப்பில் வாங்கினா பண்ணுக்குள்ள பல்லு பாருங்க. எப்படி சாப்பிட்றது? காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து திருவள்ளூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து திருவள்ளூர் அருகே பழுதாகி நின்றது. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கடந்தபோது அரசு பேருந்து பிரேக் ஃபெயிலியர் ஆனதால் திடீரென பழுதாகி நின்றது. பயணிகள் அனைவரும் கீழே இறங்கிவிடப்பட்ட நிலையில் நகரின் முக்கிய சாலை என்பதால் ஆட்டோ, கார், வேன் மற்றும் லாரி போன்ற அனைத்து வாகனங்களும் மெதுவாக இயக்கப்பட்டன. இந்நிலையில் இதனை அவ்வழியாக சென்ற அமைச்சர் பார்த்தபடியே கண்டும் காணாமல் சென்றது பொதுமக்கள் அதிருப்தியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டத்தில் பள்ளிகளில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். கடலூரின் பல்வேறு ஊராட்சிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு மாதாந்திர ஊதியமாக 700 ரூபாயில் இருந்து 1000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியவில்லை எனவும் வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்களுக்கு சிறப்பு முறை ஊதியம் சலுகைகளை வழங்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டும் ஊதியம் உயர்த்தி வழங்கப்படவில்லை என வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தங்களுக்கு உடனடியாக ஊதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என தூய்மை பணியாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அந்த 1000 ரூபாய் வச்சு எங்க குடும்பத்தை நாங்கள் எப்படி ரன் பண்ண முடியும்? பிள்ளைகள்லாம் எப்படி படிக்க வைக்க முடியும்? ரொம்ப கஷ்டப்பட்டு டாய்லெட் கழுவிட்டு எல்லா வேலையுமே எங்களை செய்ய சொல்றாங்க. நினைச்ச நேரம்லாம் HM ஃபோன் பண்ணி வர சொல்லி அதை செய்யணுமா இதை செய்யணுமான்னு சொல்றாங்க. நாங்கள் நினைச்ச நேரம் போக வேண்டியது, வெளில போனாலும் எங்க வந்து அதை செஞ்சு கொடுத்துட்டு போகணும் தான் சொல்றாங்க. நாங்கள் அந்த டைம்லயே அங்கே போய் செஞ்சு தான் கொடுத்துட்டு வரோம். இந்த 1000 ரூபாய் சம்பளத்தை வச்சு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. எங்க போனாலும் எந்த வேலைக்கும், வெளி வேலைக்கோ வயல் வேலைக்கோ மற்ற எந்த வேலைக்கும் என்னால் போக முடியல. நான் அங்கே முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெளில ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு நல்லது கெட்டதுக்கு போனாலுமே திரும்ப எப்போல்லாம் என்ன வர சொல்றாங்களோ அப்பெல்லாம் போய் அந்த வேலையை செஞ்சு கொடுத்துட்டு தான் வர முடியும். தூத்துக்குடி மாவட்டம் செய்துங்கநல்லூரில் இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாததற்கு போலீசார் அதிக அபராதம் விதித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செய்துங்கநல்லூரில் உள்ள சோதனை சாவடியில் இருசக்கர வாகனத்தில் நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த இளைஞரிடம் நம்பர் பிளேட் இல்லாததற்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட வேண்டும் என கூறிய போலீசார் திடீரென லைசன்ஸ் மற்றும் RC புக் இல்லை என சொல்லி அதிக அபராதம் விதித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதுகுறித்து இளைஞர் கேள்வி கேட்டதற்கு மேலும் அபராதம் விதிப்பேன் என போலீசார் மிரட்டும் வகையில் பேசி உள்ளனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. போட்ட ரீசன் லைசன்ஸ் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா வண்டியில ஒரு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர் பிளேட் மட்டும்தான் இல்லை. அதுக்கு டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் 500 ரூபா தான் போடணும். ஆனா அவங்க மாத்தி போட்டேன்னு அவங்களே சொல்றாங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க சார். டெலீட் பண்ணலாம் அவங்க நினைச்சா. டெலீட் எப்படி பண்ண முடியுங்க? நீங்க அது உங்க தப்பு இல்ல. அதான் சொல்றேன் தம்பி. இல்ல நீங்க மாத்தி போட்டீங்க தானே? நீ மாத்திலாம் போடல. நீ நான் காட்டாதுக்கு இந்த அது எப்படி சார்? நீங்க இங்க பாருங்க. சொல்றீங்க நீங்க நாட் பிடிச்சு டிரைவிங் லைசென்ஸ் போடுறீங்க. நான் உங்க கண்ணு முன்னாடி லைசென்ஸ் காமிச்சிட்டேன். மட்டும் தான் காமிச்சேன். RC புக் காமிக்கல. இப்பதானே சார் காமிச்சேன் RC புக். இப்பதான் நீ காமிக்க. அப்பமா காமிக்கல. RC புக் என்ன சார்? நீ இன்னும் மேல கொண்டு இன்னொரு நம்பர் பிளேட் போட்டா தான் செய்ய வேண்டியிருக்கும். நீ எங்கனாலும் போய் பாரு. என்கிட்ட காமிக்காமல நீ என்கிட்ட காமிக்கல. ஒரிஜினலா காமிக்கல சார். ஒரிஜினலா என்கிட்ட காமிக்கியா சார்? நான் நீங்க என்கிட்ட போட்டிருக்க ரீசன் நீங்க நம்பர் பிளேட் இல்லைன்னு தான் சொன்னீங்க. இப்ப மாத்துறீங்களா சார்? என்ன சார் இது நியாயம்? செங்கல்பட்டு மாவட்டம் தாதங்குப்பம் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு நிதி ஒதுக்கியும் இன்னும் பணிகள் தொடங்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தாதங்குப்பம் கிராமத்தில் சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடித்து அகற்றப்பட்டது. இதையடுத்து 18 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க டெண்டர் விடப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் இதுவரையிலும் அமைக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் குடிநீருக்காக அவதிப்பட்டு வருவதாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் முறையாக கிடைப்பதில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டம் திருமலையம்பாளையம் பேரூராட்சி பகுதியில் பட்டா வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
குட்டிக்கவுண்டன்பதி புதுக்காலனி பகுதியில் காலி இடத்தில் வசிக்கும் மக்களுக்கு பட்டா வழங்குவதாக வருவாய்த்துறை கூறியிருந்தது. இந்த நிலையில் அந்த இடத்தில் வேறு ஊரை சேர்ந்த நபர்களுக்கு பட்டா வழங்க வருவாய்த்துறை நடவடிக்கை எடுத்து வருவதை கண்டித்து பல்லடம் வேலந்தாவளம் மாவட்ட நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் திரண்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. ஸ்டாலின் ஆட்சியில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள அருணாச்சலபுரம் கிராமத்தில் எந்த நேரமும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள நூலகத்தால் அங்கு வந்து படிப்போர் கடும் உயிர் பயத்தில் உள்ளனர். நூலகத்தின் மேல்தளத்தில் சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து கான்கிரீட் கம்பிகள் தெரியும் வண்ணம் சேதமடைந்துள்ளது. இதனால் இந்த நூலகத்திற்கு வருவதை இளைஞர்கள் பலர் தவிர்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவே உயிர் பயத்தை கொடுக்கும் இந்த நூலக கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் அமைத்து தருமாறு அப்பகுதி மக்கள் விடிய அரசை வலியுறுத்தியுள்ளனர். கொடைக்கானல் அருகே உள்ள வில்பட்டி ஊராட்சி பகுதியில் அனுமதி பெற்ற மரங்களை விட 3 மடங்கு மரங்களை அதிகமாக வெட்டி கடத்தும் சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வில்பட்டியில் உள்ள லூர்து மாதா ஆலயம் அருகே ஊராட்சி நிர்வாகத்திற்கு சொந்தமான நிலத்தில் சுமார் 50 யூக்கலிப்டஸ் மரங்களை வெட்ட கடந்த சில மாதங்களுக்கு முன்பு டெண்டர் விடப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அனுமதியை தாண்டி கூடுதலான மரங்கள் இங்கு வெட்டப்பட்டு வெளியேற்றப்படுவது தெரிய வந்துள்ளது. தீய சக்தி திமுக ஆட்சியில் டெண்டர் முறைகேடுகள் அதிகரித்து வருவதற்கு இதுபோன்ற சம்பவங்களே சாட்சி என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர் பரீட்சை அட்டையால் தாக்கியதில் 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பெரிய கரும்பூர் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வரும் விஜயகுமார் என்ற மாணவர் திருத்த தேர்வை சரியாக எழுதவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அறிவியல் ஆசிரியர் முருகதாஸ் என்பவர் மாணவரின் தலையில் பரீட்சை எழுதும் அட்டையால் தாக்கியதில் பலத்த காயமடைந்த மாணவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் ஆசிரியர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் வழங்காததால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக புகார் எழுந்துள்ளது.